கந்தன்மலை படம்லாம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக இருக்குது. அது காமெடியாக சிரிக்க கூட முடியல. காமெடியாக இருந்தால் கூட பார்க்கலாம். நம்ம வடிவேல் படம், சந்தானம் படம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். காமெடியாக கொண்டு இருக்கணும். அதையும் கூட பார்க்க முடியல. அருவருப்பாக இருக்குது. அவருடைய பேச்சு, அவருடைய டைலாக்கு எல்லாமே. நான் சொல்கிறேன், முருகன் மலை இல்லை அது கந்தன் மலை. அது சமஸ்கிருத பேரை சூட்டணும்னு எச்ராஜாவுக்கு ஒரு ஆர்வம். அதனால தான் அந்த திரைப்படம் எடுத்தது அவர். இருக்கா இல்லையா? சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து முருகன் மலையும் தான் வருது. இடையில் அங்கே உள்ள பகுதி மக்கள் சில பேர் சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க. கந்தர்வ மலைன்னா யாருக்குமே தெரியாது. எங்கடா இருக்குது அந்த மலைன்னு கேட்பானுங்க. அங்கே உள்ள பகுதி மக்களை சொல்லணும். முருகன் மலைன்னு தெரியும், சிக்கந்தர் மலைன்னு தெரியும், கந்தர்வ மலைன்னா எதுன்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதை வந்து எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியராக சொல்கிறது திருப்பரங்குன்ற மலைன்னு தான் சொல்லுவாங்க. திருப்பரங்குன்ற மலை முருகன் மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள பகுதி மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து சிக்கந்தர் அவளியா தர்கா பஸ் ஸ்டாண்டு அதுதான். இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் முஸ்லீம்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மலையே ஏதோ முஸ்லீம்கள் மலையாக்குறாங்க. மலையை எடுத்து முன்னாடி தலையில் வச்சு தூங்கவும் முடியும். லூசு பேய மாரி பொது வெளியில் பேசுகிறான் யார் எச்ராஜா. இது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ரீலோகேட் திஸ் அப்படின்றான். இதை வந்து இடமாற்றம் செய்யுங்கன்னு. டேய், ஒரு வணக்க வழிபாடு தரண்டாது, அதை எப்படி ரீலோகேட் பண்ணோம்? அப்போ தமிழக அரசு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்து ஏன் அவரை வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி ஜெயிலில் போடல?